சிம்மம் அடிச்சு சொல்றேன், இது நடக்கும். என்னங்க நடக்க போகுது? இந்த ஜூலை மாதம் ராகுவோட ஆட்டம் ஆரம்பிக்க போதா இல்ல குருவோட ஆட்டம் ஆரம்பிக்க போதா? சிம்மத்துக்கு என்ன தெரியுங்களா ஒரே பிரச்சனை, அவங்க நிறைய கொடுப்பாங்கங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இல்ல நீங்க உங்களுடைய லவ்வை யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ப்ரப்போசல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க அன்பை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, எந்த கோர்ஸ் எடுக்கலாம், நம்ம எடுக்கிற கோர்ஸ் சரியா, நம்ம அம்மா ஒன்று சொல்றாங்க, நம்ம அப்பா ஒன்று சொல்றாங்க, யார் பேச்சை கேட்கலாம்? சிம்மம் அடிச்சு சொல்றேன், இது நடக்கும். என்னங்க நடக்க போகுது இந்த ஜூலை மாதம் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இந்த ஜூலை மாதத்துல ராகுவோட ஆட்டம் ஆரம்பிக்க போதா இல்ல குருவோட ஆட்டம் ஆரம்பிக்க போதா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு வாட்டியும் கீழே கமெண்ட் பண்ணும்போது எந்தெந்த ராசியில பிறந்தவங்க நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். சிம்மம் கால சக்கரத்துடைய 5வது ராசி, காதல் ராசி. அது ஒரு 20 வயசு ஆணா இருந்தாலும் சரி, 20 வயசு பெண்ணா இருந்தாலும் சரி, 60 வயசுல இருக்கவங்களும் சரி, வயதானாலும் சரி, சிம்மத்துக்கு எப்பயுமே அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அன்புன்ற ஒரு விஷயம் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க கொடுக்குற அன்பும் காதலும் எப்படி இருக்கும்னா, அப்படியே வாரி வாரி வழங்குவாங்க. எதையுமே எதிர்பார்க்க தெரியாது சிம்மத்துக்கு. சிம்மம் எதையுமே எதிர்பார்த்து கொடுக்காது. சிம்மம் என்பது ஒரு ராஜ ராசி, ராஜா. சிம்மம் என்பது சிங்கம். அதே மாதிரி கூட்டத்தோட தான் இருப்பாங்க எப்பயுமே. ஒரு ராஜா எப்படி வாரி வாரி வழங்குவாரோ தன் மக்களுக்காக, அதே மாதிரி தான் தனக்கு பிடித்தவங்க, தனக்கு அன்பானவங்க, அவங்களுடைய லவ்வரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, அன்பை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு கிஃப்டா இருந்தாலுமே சரி, அதை எப்படி சர்ப்ரைஸா கொடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு வாட்சா தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கீச்சனை தான் இருக்கும். ஆனா அதையே எவ்வளவு தூரம் நம்ம பேக்கேஜ் லெவல்ல எவ்வளவு அழகா பண்ணி ப்ரெசன்டபிளா அவங்களை அப்படியே கவர்ந்து இழுக்கணும். அந்த ஒரு சின்ன கிஃப்டை கூட நமக்கு பிடிச்சவங்களுக்கு கவர்ந்து இழுக்கிற மாதிரி கொடுப்பாங்க சிம்மம். ஏன்னா தனித்துவத்துக்கே உண்டான ஒரு ராசி தான் சிம்மம். தனிமை கிடையாது, தனித்துவம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா சிம்மத்துக்கு என்ன தெரியுங்களா ஒரே பிரச்சனை, அவங்க நிறைய கொடுப்பாங்கங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களோட அன்பை வேல்யூ பண்ண மாட்டாங்க. இவங்க கொடுக்க மட்டுமே தெரிஞ்சு பழகிட்டாங்க. இவங்களுக்கு சிம்மம் எப்படின்னா, கொடுத்தாதான் அவங்களுக்கு மனசு திருப்தி ஆகும். நான் கொடுத்துட்டேன், நான் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டேன், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, குடும்பத்துக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன், என் மனைவிக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை? இப்ப சிம்ம ராசில நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தேவைகளை நீங்க மறந்துடுவீங்க, பாதி நேரம் மறந்துடுவீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்குமே தவிர உங்களுடைய தேவைகள் எல்லாமே மறந்துடுவீங்க. ஸோ இப்போ இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கும். அது ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பான முறையில அதிகரிக்கும். கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த அந்யோன்ய உறவு அதிகரிக்கும். அவங்க கூட இருக்க நெருக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவும் சுக்கிரனும் உங்க ராசியில இருக்காரு. சுக்கிரன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு கலத்திரக்காரகன் தான் சுக்கிரன். சோ அவர் இப்ப 7ஆம் வீட்டு தொடர்பு ராகுவை நேரா தொடர்பு கொள்றாரு. அப்ப கண்டிப்பான முறையில காதல் திருமண யோகம் இல்ல விருப்பப்பட்ட திருமண யோகம் ஜூலை மாதம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல நீங்க உங்களுடைய லவ்வை யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ப்ரப்போசல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க அன்பை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஸோ சுக்கிரனே உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால அதிகமான ரொமான்டிக் உங்களுக்கு வரும், அந்த ரொமான்டிக் ஃபீல் வரும். ஸோ இந்த மாதம் அவ்வளோ சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ திருமண உறவு சம்மந்தப்படும் போது அடுத்து கரியர் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ கரியர்லயும் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எப்படின்னா அவங்க நண்பர்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு கொலீகா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸா இருக்கலாம். அவங்களோட உறவு நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஜூலை மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய்.
ஸோ 10ல செவ்வாய் இருந்தாலே ஏதோ ஒரு வகையில உங்களை அந்த கரியர்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வர்றது, இல்ல கரியர்ல உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்றது. ஓ இவரா நல்லா பண்ணுவாருங்க, இவர்கிட்ட இதை நீங்க கொடுங்களேன் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு அஃபீஷியல் கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது. இல்ல நீங்க கம்பெனில வந்து இப்போ ஒரு சாதாரணமான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்ட் கிடைக்கிறது. ஸோ செவ்வாய் 10ல இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் எல்லாமே பழிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதம் வந்து இருக்கு. அது ராசிநாதனான சூரியன் இந்த மாதத்துல குருவோட இணைவுல இருக்காரு. ஸோ குரு சூரியன் இணைவு வந்து இந்த மாதம் இருக்கு, அதுவும் 12ஆம் இடத்துல இருக்கு. ஸோ வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விசா ப்ராசஸிங் இல்ல விசால ஏதாவது ஒரு தடைப்படுறது, இல்ல பாஸ்போர்ட் எடுக்கிற மேடம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேன்சல் ஆயிடுது. ஸோ எந்த ஒரு விஷயம் தடைப்பட்டு நின்னா கூட இந்த மாதம் அது தடையை மீறி உடைச்சு வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இல்ல வெளிநாட்டுல இருக்கவங்க இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். சம்திங் ஃபாரின். ஏன்னா உங்க ராசிநாதனே 12ஆம் இடத்துல உச்ச குருவோட தொடர்பு கொண்டிருக்காரு. அப்போ ஒண்ணு நீங்க ஃபாரின் போயிட்டு வருவீங்க இந்த மாதம், இல்ல ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வருவீங்க, இல்லைன்னா ஃபாரின்ல இருந்து இங்க இந்த ஊர்ல இந்த நாட்டுல நீங்க எங்க வேணாலும் இருக்கலாங்க, ஆனா ஃபாரின்ல இருந்து உங்க தாய் நாட்டுக்கு போவீங்க. ஏதோ ஒரு ஃபாரின் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. கரியரை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பலம், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். உங்களை வந்து ரொம்பவே எப்படி வச்சிருப்பாருன்னா எது வந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா சிம்மம் எப்பயுமே அந்த கர்ஜிக்கிற குணம் இருக்கும் சிம்மத்துக்கு. எப்பயுமே லைஃப்ல வந்து அவங்க ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமா இருப்பாங்க. எங்க இருந்தாலுமே ஒரு ஒரு ஒர்க்ல இருந்தாலும் சரிதான், ஒரு பிசினஸ்ல இருந்தாலும் சரிதான், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரிதான், அந்த ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸும் அந்த தன்னம்பிக்கையும் சிம்மத்துக்கு நீங்க அதிகமா பார்க்க முடியும். மேஷத்துக்கு முதல்ல இருக்கும், பட் சிம்மத்துக்கு 2வதா இருக்கும். ஸோ மேஷம் சிம்மத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சிம்மம் வந்து அதிகமான தன்னம்பிக்கையும் அதிகமான ஆற்றலும் உடையது சிம்மம். அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு இது 5ஆம் பாவம். ஸோ கிரியேட்டிவிட்டி வந்து சிம்மத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஹைலி கிரியேட்டிவ். சினிமா, மியூசிக், டிராமா, ஆர்ட்ஸ், சினிமா துறை, கலைத்துறையிலலாம் இருக்கவங்களுக்கு சுக்கிரன் வேலை இப்போ உங்க ராசியில இருக்காரு கேதுவோட. ஐயோ ஐடியாஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதம் வரும், புது ரோல் கொடுப்பாங்க, புது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, புது விஷயம் லைஃப்ல இப்போ வர ஆரம்பிச்சு. ஸோ ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ஒன்றும் பயப்பட. எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இருந்து 5ஆம் வீட்டோட அதிபன் வந்து குரு. அந்த குரு வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஓகேவா, அவரு சூரியனோட இருக்காரு, ஆனா இது உச்சகுரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க இந்த மாதம். எப்படி இருக்கும்னா எந்த கோர்ஸ் எடுக்கலாம், நம்ம எடுக்கிற கோர்ஸ் சரியா, நம்ம அம்மா ஒண்ணு சொல்றாங்க, நம்ம அப்பா ஒண்ணு சொல்றாங்க, யார் பேச்சை கேட்கலாம், இந்த கோர்ஸ் படிச்சா நம்ம ஃபியூச்சர் நல்லா வருமா? ஸோ படிக்கிற பசங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இந்த மாதம் இருக்கும். அது நீங்க உங்க சுய ஜாதகத்தையும் பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்களை தெளிவான முடிவு எடுக்கிறது. இல்ல ஹையர் கல்வி, அதாவது சில ஜாதகத்தையும் நம்ம பார்த்து கணிச்சிட முடியும், உயர்கட்ட கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்ப 9ஆம் இடம் எப்படி இருக்கு, சுய ஜாதகத்துல 9ஆம் இடத்தை வச்சுதான் உங்களுக்கு உயர்கட்ட கல்வியெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மொத்தத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சுக்கிரன் கேதுவோட இணைவு அப்படின்றது அதி அற்புதமான ஒரு மாதம், சூப்பரான ஒரு மாதம். ரொம்ப கிரியேட்டிவா இருப்பீங்க, உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நல்லதே நடக்கும். கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.